வருமானமோ ஒரு பொருளாதாரமோ இந்த தற்கொலைக்கு காரணமாக இருக்க முடியாது. அதை தாண்டி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது. அதை என்னன்னு பார்க்கணும். ஒரு ஏழை பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல, வாழ்றதுக்கு வழி இல்லாத பெண்ணாக இருந்தால் செல்வத்தில் இருக்கிற எதிர்த்து போராட மாட்டேன். உனக்கு அந்த தைரியத்தை கொடுக்கலையே, வளர்ப்பு சரியில்லை, கோழையாக வளர்த்திருக்கேன். மாமனார் வந்து கை வச்சு பலர் நிறைய வேண்டித்தான், ஊரையே கூட்டி இருக்க வேண்டித்தான். செல்வமும் செல்வாக்கும் இருந்தாக்க புரிச்சா அந்த என்ன கேவலமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போகிறது தான் நம்மளுடைய மனப்பான்மை. ஆனால் யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. எது கேட்டாலும் அம்மா கிட்ட போய் நிற்கிறாரு. அப்புறம் என்னத்துக்கு என்ன கட்டிக்கிட்டார்? அதான் நான் தான் சொன்னேன், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இல்லாத காலம், கணவனை நம்பி வாழ வேண்டிய காலம். அன்னைக்கு அது நடந்ததில் ஏதோ ஒரு காரணம் இருந்தது. என்ன பண்ண முடியும்? அபலையா சுத்துறது, தற்கொலை சாவலான்னு நினைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்னைக்கு அப்படி இல்லை. அப்போவோடு பெருசு சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ என்னடா பிச்சைக்கார குடும்பம், எங்கள் அப்பா யார் தெரியுமான்னுக்கிட்டே இருப்பாடு. சகிக்க முடியாது. மானத்தோடு ஒன்று மானத்தை கை விட்டுருணும், கிடைக்கிற சோறு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறது போயிடும். இல்லாட்டி மானத்தோடு இருக்கணும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், இப்போது ரிதன்யாவினுடைய தற்கொலை, வரதட்சணை கொடுமையால் நடந்த தற்கொலை அப்படிங்கிறத பற்றி ஒரு வார காலமாகவே ஊடகங்களில் பெரிய லெவலில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டு குடும்பங்களில் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, ரிதன்யாவினுடைய மாமனார் வந்து செக்ஸ் டார்ச்சர் வந்து கொடுத்தாங்க, அதாவது புருஷனும் சரி மாமனாரும் சரி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் செய்திகளில் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு இந்த செய்தியை எப்படி பார்க்குறது? இல்லை, இந்த காலத்தில் வரதட்சணை கொடுமைங்கிறத வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அப்படியா? ஏன்னா அந்த பொண்ணு வந்து பெரிய பணக்கார பொண்ணை தான் இருக்கு. ஆமாம், நிறைய சொத்துக்களை கொண்டு வந்து கொடுத்துருக்குது. நம்ம திருப்பூர் வரதட்சணை ஒரு காரணமாக இருக்க முடியாது. வருமானமோ ஒரு பொருளாதாரமோ இந்த தற்கொலைக்கு காரணமாக இருக்க முடியாது. அதை தாண்டி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது. அதை என்னன்னு பார்க்கணும். என்னுடைய அடிப்படை கேள்வி என்னன்னா, வாழ்கிறதுக்கு 1000 வழி இருக்கும்போது இந்த பெண் இவ்வளோ பெரிய பணக்கார விட்டு பெண் ஏன் தற்கொலை பண்ணிக்குது? இந்த காலத்தில் எப்படி அந்த எண்ணம் வருது? ஒரு காலத்தில் இருந்தது, பெண்கள்னாக்கா புருஷன் இல்லைன்னா வேண்டி அவன் கை விட்டுட்டான்னு அவன் கதி என்னடி ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவளுக்கு சம்பாத்தியம் கிடையாது. புருஷனுடைய சம்பாத்தியத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா, புருஷன் விட்டானாக்கா தெருவுக்கு போகணும், வாழ முடியாதுங்கிற பயமுடுத்தல் இருந்தது. இன்னைக்கு கிடையாது. பொண்ணு பார்க்கும்போது என்ன, பொண்ணு என்ன வேலை பார்க்குது, எவ்வளோ சம்பாதிக்குது? இன்றைக்கி அந்த கேள்வி வந்துருச்சு. சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிற பெண்கள் என்னத்துக்காக சாகணும்? எதிர்த்து போராடி இருக்க முடியாது. ஒரு ஏழை பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல, வாழ்றதுக்கு வழி இல்லாத பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல, செல்வத்தில் இருக்கிற எதிர்த்து போராட மாட்டேன். உனக்கு அந்த தைரியத்தை கொடுக்கலையே, வளர்ப்பு சரியில்லை, கோழையாக வளர்த்திருக்கேன். மாமனார் வந்து கை வச்சு பலர் நிறைய வேண்டித்தான், ஊரையே கூட்டி இருக்க வேண்டித்தான். அந்த கடைசியாக அவங்க ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு மரண வாக்குமூலம் மாதிரி. அதுலேயுமே வந்து அவங்களோட பலவீனத்தை தான் சொன்னாங்களே தவிர பிரச்சனை என்ன அப்படிங்கிறது அந்த வரதட்சணை அப்படிங்கிற விஷயத்தை தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அவங்க வந்து அதுதான் காரணமாக இருந்ததுன்னா இந்த பெண்ணுடைய தற்கொலைக்கு அந்த பெண் தான் காரணம். வரதட்சணை கொடுமை இல்லாத குடும்பமே கிடையாது. நீங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வங்களையும் எடுத்துக்கிட்டு வந்து ஒட்டுமொத்தமாக கொடுத்து அப்படியே கொடுத்தா கூட இன்னும் ₹1 கொடுன்னு கேட்பாங்க. அதுதான் வரதட்சணை. வரதட்சணை கொடுமைக்காக ஒரு பெண் சாகிறான்னா அவள் அடிப்படையிலே அவள் கோழையாக இருந்திருக்கிறாள். அவள் வாழ்கிறதுக்கான வரதட்சணையை காரணமாக கட்டிட்டு அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி தான் எடுக்கணும். சூசைடில் டெண்டன்சி உள்ள பெண்ணாக இருக்கணும். தற்கொலை பண்ணிக்கிற மனப்பான்மை உள்ள பெண்ணாக இருக்கிறதுனால தான் அவ்வளோ வேகமாக அந்த முடிவுக்கு போயிருக்கிறாள். ஏன்னா அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு அந்த இது வரும், அந்த தற்கொலை பண்ணிக்கிற இது. அவங்களெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் அந்த மாதிரி நாங்கள் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். கூட படிக்கிற மாணவர்களும் தற்கொலை பண்ணிக்கிறது பல வகையில் முயற்சிப்பான். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருப்பான். அவங்களெல்லாம் நாங்கள் இது பண்ணிடுறோம். அந்த காலத்தில் நிறைய இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. வாழ்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது. இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்கங்கிறத வேறு காரணங்கள் சொல்லியிருந்தால் எனக்கு எதாவது இருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய பயங்கரமான கடன் வாங்கிட்டு அதுக்கு திருப்பி கட்ட முடியாது, அதில் கூட நம்ம சமாளிக்க முடியும். இந்த காலத்தில் தற்கொலை இந்த மாதிரி காரணங்களுக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்கங்கிறது வளர்ப்பு சரியில்லைங்கிறது தான். இப்போது அவங்களுடைய மாமியாரெல்லாம் வந்து கைது பண்ணியிருக்காங்க. மாமனார் வந்து செக்ஸ் டார்ச்சர் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பற்றி இப்போ நான் சொன்னேன். அதாவது ஒரு பொண்ணை வந்து இன்னொரு வீட்டுக்கு கொடுக்குறப்போ எல்லாம் விசாரிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறத எப்படி சார் பார்க்குறது? அதெல்லாம் சொல்லாது. அப்படியா? மாப்பிள்ளை வீட பொண்ணு வீட பெரிய பணக்கார வீடுனாக்கா எப்படியா உள்ள தள்ளிப்பிடலாங்கிறதா இவங்க புத்தியாக இருக்கும். பொண்ணு வீட்டோட சைடில் 2 சைடும் ஒரு பெரிய இடத்து கல்யாணம் ஒரு சினிமாக்காரர் வீட்டில் நடக்குது. தமிழ்நாடு தானா? தமிழ்நாடு.
பையனை வந்து அந்த பெரிய சினிமா கம்பெனியினுடைய பொண்ணுக்கு கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சா பொண்ணு சரியில்லை. பொண்ணு சரியில்லை. இவனை கிட்டேயே சேர்த்துல. ஏன் பொண்ணு சரியில்லைன்னா எப்படி? அது பேரமாக சினிமா உலகத்தில் இருக்க தயாரிப்பாளர் பொண்ணாக இருந்தாலும் கூட அதுக்கு சினிமா தொடர்புகள் நிறையா இருந்திருக்குது. அவங்களோடலாம் ஜாலியாக இருந்திருக்குது. அந்த வாழ்க்கையை அது கண்டினியூ பண்ணியிருக்குது. அவங்களுக்கு ஒரு கணவரும் இருந்திருக்கிறார். அவ்வளோதான். அதான் நிலைமை. அந்த டைமில் அவர் எனக்கு ரொம்ப எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவருக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையுடைய உரிமையை அவர் கேட்குறாரு. பெரிய மாதிரி நிலைமை வந்தபோது கேட்குறாரு. அந்த பொண்ணு பட்டவர்த்தனமாக கோர்ட்டை சொல்லுது, இந்த குழந்தை அவருக்கு பிறக்கலை. அது உண்மையா? கோர்ட்டில் அந்த பொண்ணு சொன்னது தான் நம்ம கேட்டுக்க வேண்டியது இருக்குது. பச்சையாக சொல்லுச்சு. இன்றைக்கி நீங்கள் ஒரு சீரியல் வருது, என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியல, நீ தான் என்னை கற்பழிச்சியா, நீ தான் என்னை கற்பழிச்சியான்னு ஒரு சீரியல் மாதக்கணக்காக நடந்துக்கிட்டு. அன்றைக்கி அதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். கோர்ட்டில் இப்படி வந்து சொல்லிச்சேன். இன்றைக்கி அது வந்து சீரியலில் வந்து கதாநாயகி கேட்குறா, நீ தான் எனக்கு அப்பா, நீ தான் என்னை கெடுத்தியா, நீ தான் என்னை கெடுத்தியா. அந்த அளவுக்கு இன்றைக்கி அதெல்லாம் நார்மலாக போயிடுச்சு. அன்றைக்கி அது பெரிய விஷயமா இருந்தது. இவ்வளவு நடந்த பிறகும் அந்த பொண்ணு டைவர்ஸ் கேட்குது. அந்த பொண்ணுடைய மாமியார், அதாவது பையனுடைய அம்மா, எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து ரொம்ப நெருக்கம், எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்காங்க. செல்வமும் செல்வாக்கும் இருந்தாக்கா புருஷன் அந்த என்ன கேவலமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போகிறது தான் நம்மளுடைய மனப்பான்மை. ஆனால் யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. அதே சமயத்தில் அவன் வந்து பிச்சைக்கார, ஒரு வேளை பிச்சைக்கார பொண்ணாக இருந்தாக்கா அவளை போட்டு தொலைச்சி கட்டியிருப்பான். அதெல்லாம் அந்த காலம். செல்வந்தரோட பொண்ணா இருந்துமே 100 சவரன் பத்தாது, 200 சவரன் சொன்னீங்களே. தான் சொல்ல வர்றேன். இந்த காலத்தில் இவ்வளவு பணத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு வறுமையின் காரணமாக புருஷன் வீட்டை விட்டு தோறதுனால சாக வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய அனுபவங்களை நான் திருப்பி சொல்கிறேன். என்னுடைய சொந்தக்கார பசங்க 3 பசங்க வந்து எந்நேரம் பார்த்தாலும் அம்மா கிட்ட போய் எதுக்குனாலும் நின்றுக்கிறாரு, இவனை வச்சுக்கிட்டு எவன் வாழ்றதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு பொண்ணு. டைவர்ஸ் காட்டுறதுக்கு காரணம் இது மட்டுமே. பையன் பெரிய பணக்காரன், எஸ்டேட் வச்சுருக்கான், பெரிய பல கோடிக்கு அதிபதி. வேணாடான்ட்டு போயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் அம்மா கிட்ட போய் நிற்கிறார். அப்புறம் என்னத்துக்கு என்ன கட்டிக்கிட்டார், காரணமே வேற இல்லை. சார் எப்படி சார் இவ்வளோ செல்வந்தரான குடும்பம் அப்படின்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அங்கே மாமனார் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள்கிட்ட இந்த மாதிரியான இச்சைகளுக்கு ஆளாக? சார் பெரிய இடங்களுக்குள்ளாரெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஆராயவே கூடாது. அங்கே என்ன வேணாலும் நடக்கும். பெட்ஸின்னு ஒரு நாவல் இருக்குது, ஹரோல்ட் ராபின்ஸ் எழுதின நாவல், படமாகவும் வந்தது. அதில் வந்து மாமனாரோட தான் மருமக இருந்துக்கிட்டு இருக்கா. அதான் கதையே. ஒரு பிரபலமான ஒரு அரசியல் தலைவர், அரசியல்வாதி இங்கே இருந்தார். அவருக்கும் மருமகளுக்கும் மத்தியில் உறவு இருக்கிறதாக மகன் சந்தேகப்பட்டார் தமிழ்நாட்டில். ஆனால் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல, பெரிய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர். மாமனாருக்கும் என் பொண்டாட்டிக்கும் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட, அவருடைய மாமனாருடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது அவர் கண்டுபிடிச்சி சொன்னார், உன் பொண்டாட்டியும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. அவங்க அதை பற்றி கவலைப்படல, அவங்க அப்படியே தான் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு. சார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாமனாரும் சரி கணவனும் சரி 2 பேருமே இந்த மாதிரியான டார்ச்சர் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது, கணவன் சைட்லேருந்து எந்த விதமான பதிலுமே வரல அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தானே இருக்குது. பல சமயங்களில் இது எப்படி வெளியில் பேசுறதுன்னு இருக்குங்க, இது வெளியில் சொன்னால் அசிங்கமாக போய்டுன்னு இருக்கும். அவன் ஏதாவது ரிட்டாலியேட் பண்ணியிருப்பாங்க, மிரட்டுறது. அதெல்லாம் இனிமேல் விசாரிக்கும் போது வெளியே வரும். அப்பாவை எடுத்து பேசுனாங்க, இல்லாட்டி அப்பாவை எடுத்து என்ன பண்ண முடியும்? சொத்துக்களுக்கு காரணமாக அப்பாவாக இருந்தாக்கா இந்த பையன் வாய முடிட்டு தான் இருக்கணும். பெட்ஸில் தானே எழுதியிருப்பாங்க அந்த ஹரோல்ட் ராபின்ஸ் நாவலில். பையன் ஒன்றும் கேட்க முடியாமல் பேசாமல் தான் இருக்கிறான். அவங்க அப்பா எவ்வளோ தூரத்துக்கு போய்ட்றான்னா வீட்டில் வேலை செய்கிற பண்ணியும் சும்மா ஓட மாட்டாங்களாம். ஐயோ, அதான் கதை. அந்த படத்தை அது படமாகவும் வந்தது. அப்புறம் அதில் என்னன்னா அது ஹீரோவாக நடித்த லாரன்ஸ் ஒலிவியர் அவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் அந்த மாதிரி மோசமான ரோலில் ஆக்ட் பண்ணார். அதுதான் எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது. அது வேறு விஷயம் விட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த காலத்தில் கேட்குறது, எனக்கு இதில் வந்து அந்த பெண் தற்கொலை பண்ணிட்டு தான் என்னால் ஏற்றுக்க முடியல. இவ்வளவு வசதிகள், இவ்வளவு வாய்ப்புகள், இவ்வளோ செல்வாக்கு இருந்துக்கிற ஒரு பொண்ணு செருப்பால் அடிச்சுட்டு வந்திருக்கலாம் இல்லை, அதை செய்யாமல் செத்து போகுதுன்னா என்ன காரணம்? பயமாக இருக்குமோ? அதைத்தான் சொல்ல வர்றேன். அந்த பெண்ணுக்கு தைரியத்தை உண்டாக்கலை, அவங்க பெற்றோர்கள் உண்டாக்கலை. இப்போ மாமனார் வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பிறந்த வீட்டுக்கு போயிருக்கலாம். இப்போ அங்கேயுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எங்கேயுமே போக முடியாதுங்கிறப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அதெல்லாம் தான். அதான் சொல்கிறேன், அப்படி எல்லாமே வெளியே துரத்தினா கூட வாழ முடியுங்கிற நம்பிக்கை நீங்கள் கொடுக்கணுங்க. இப்போ என் வீட்டில் அந்த பொண்ணு போச்சு, அம்மா வீட்டுக்கு அது போகல, அப்ளை பண்ணி இது பண்ணி லண்டனில் வேலை வாங்கிட்டு லண்டனுக்கு போயிடுச்சு. அந்த பொண்ணு நல்லா இருக்கு, அம்மா வீட்டுக்கு போகல. போனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், வாழா வெட்டியாக வந்துட்டியாம்பாங்க. அதனால் இதெல்லாம்
இந்த காலத்தில் இந்த காரணத்துக்காக ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறது வந்து நம்ம இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்குதுங்கிறது, சமுதாய மாற்றம் எவ்வளோ கொண்டு வரணுங்கிறது நமக்கு இப்போ தான் புரியுது. ஓகே. 10ல் ஏன்னா இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்த பிரச்சனையே இல்லை. அங்கே படிப்பறிவு இல்லாதவங்க அது இன்றைக்கும் காட்டு மிராட்டிகள், இன்றைக்கி ராமனை கும்பிட்டுக்கிட்டு வில்லு வித்து இது பண்ணிக்கிட்டு மர உரு தெரிச்சுக்கிட்டு சுற்றுற ஊர், பள்ளிக்கூடங்களை மூடுற ஊர். அங்கே படிப்பறிவு இல்லாத கூட்டம் ஒரு காட்டு மிராட்டி கூட்டம் இருக்குது. அங்கே இது நடக்கும். தமிழ்நாடு இங்கே எது நடக்கிறதுங்கிறது தான் நமக்கு கேள்வி. ஓகே சார், இந்த வரதட்சணை அதிகமாக கேட்குறது, முன்னாடி வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இன்னொரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்ட்டு ஒரு டீலிங்கில் இந்த மேரேஜ் எல்லாம் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இது இந்த மாதிரி டீலிங்கில் மேரேஜை முடிக்கிறது அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் 10-15 வருஷத்தில் இருக்கா, இல்லை முன்னிலேருந்து ஆதி காலத்தில்? அப்படியா? அது பணம்ங்கிற படத்தில் கலைஞர் எழுதுகிற கதை வசனம் பணம் 50களில் வந்து 50 பராசக்தி வந்ததுக்கப்புறம் அடுத்த படம் 3வது படம் வந்து சிவாஜி நடித்த படம், பத்மினியோட ஜோடியாக முதலாக நடித்த படம், கலைவாணர் NS கிருஷ்ணனே டைரக்ஷன் படத்துக்கு. அதில் கதையே இது தான். ஒரு அமௌண்ட் அவங்க அப்பா கொடுத்துட்றாரு, பத்மினியினுடைய அப்பா அதாவது பிஆர் பந்துலு, அவர் பணத்தை கொடுத்துட்றாரு. தங்கவேலு தான் மாமனார், காமெடி நடிகர், அதில் வில்லனாக ஒருவர். மிச்ச பணம் எப்போ கொடுக்க போகிறேன், கொடுத்துட்றேன், வந்த உடனே கொடுத்துட்றேங்கிறாரு. அது ஒன்றும் பண்ண வீட்டில் வச்சிரு, சேர விட மாட்டார். பையன் வந்து இதாக எதிர்த்து பேசாமல் வாய்மூடியே உட்காந்துருப்பான். கடைசி வரணும் அவன் பேசுறது இல்லை. கலைவாணர் அழகாக ஒரு சீன் வச்சுருப்பார், ஒரு புறாவை வச்சுக்கிட்டு கையில் கத்தி வச்சுக்கிட்டு இருப்பார். NSK சிவாஜி வருவார், சிவாஜி தான் ஹீரோ. அந்த ஒரு ஏண்ணே என்னத்துக்கு என்ன இது என்ன பண்ண போகிறீங்கண்ணே, அறுக்க போகிறான்னு. ஏன் அப்படின்னு, இதை ஒருத்தன் கொடுத்தான்ப்பா இந்த புறாவை வளர்த்துறதுக்கு, ஒரு 5 ரூபா கொடுக்குறேன்னா சரின்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். 5 ரூபா கேட்டால் இப்போ இல்லை அப்புறமா தர்றேன்னா பார்த்தேன், அறுத்தரலான்னு முடிவு எடுத்துட்டேன். என்னப்பா ஒரு 5 ரூபாய்க்காக ஒரு வாரம் பொறுத்தா கொடுக்க மாட்டாங்களா, எதுக்காக வந்து புறாவை அறுப்பியா அப்படின்னு சிவாஜி கேட்பார். ஏப்பா ஒரு 500 ரூபா கொடுக்கணுங்கிறதுக்காக அவன் பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்தி விட்டியே, அதை விடவா இது மோசம் பார். இந்த சீனெல்லாம் இருந்தது அந்த காலத்தில். தஹேஜ்னு ஒரு ஹிந்தி படம், சாந்தாராம் எடுத்த படம், பூரா வரதட்சணை கொடுமை. அந்த காலத்தில் வந்த பல படங்கள் வந்து வரதட்சணை கொடுமையை தான் வச்சு எடுத்தாங்க. அந்த காலத்தில் அது வந்து அதான் நான் தான் சொன்னேன், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இல்லாத காலம், கணவனை நம்பி வாழ வேண்டிய காலம். அன்னைக்கு அது நடந்ததில் ஏதோ ஒரு காரணம் இருந்தது. என்ன பண்ண முடியும், அபலையா சுற்றுறதுக்கு தற்கொலை சாவலான்னு நினச்சதுக்கு ஒரு காரணம் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பெண்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்குறோம், எவ்வளோ சம்பாத்தியன்றோம். அப்படிங்களா, ப்ரமோஷன்லாம் வருமா, இவ்வளவு டீட்டெயில். இப்போ பையனை கேட்குற அத்தனை கேள்வி பொண்ணுக்கிட்ட கேட்குறோம். அந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அப்படின்னு. சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட குறைஞ்ச சம்பாத்தியம் இருக்கணும் இருந்தாக்கா நமக்கு அடிமையாக இருப்பான்றதுல அந்த மாதிரி போகும். அதுவும் இருக்குது. பொன் வீட்டார் சைடு இப்போ வந்து பெண் வீட்டார் சைடை விட மணமகனோட வீட்டு சைடு வந்து கொஞ்சம் உயர்ந்த இடமா இருந்தால் அவங்களுடைய சத்தம் வந்து கொஞ்சம் கம்மியாகுதோ? அதாவது பொண்ணு வீட்டு சைடை விட மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து கொஞ்சம் அப்பர் கிளாஸாக இருந்தால் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து எதுவும் பேச முடியாத ஒரு வாய் திறக்க மாட்டாங்க. சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு. ஒருவேளை பொண்ணு வீட்டு சைடு பெரிய ஆளாக இருந்தால், பொண்ணு வீட்டு பெரிய ஆளாக இருந்தாங்க, மாப்பிள்ளை அங்கே வந்து இது டிரைவரு தோட்டக்காரன் அந்த லெவலில் தான் இருப்போம். ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஜவுளி கடைக்காரர் வீட்டில் ஒரு சாதாரண பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டார். அவங்க பெரிய ஜவுளி கடை, துணி கடை. ஓகே. அந்த வீட்டில் இந்த பையன் வந்து அவங்க அண்ணன் வந்து டைலர். அவருடைய வருமானத்தில் தான் அவன் படித்து டாக்டர் ஆகிட்டான். ஒரு டாக்டர் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. வருமானமே கம்பேரிசனே கிடையாது. ஒரு ஒப்பிடவே முடியாது. அது எவரெஸ்ட் சிகரம்னாக்க இது கூழாங்கல், அந்த அளவுக்கு வித்தியாசம். இவங்க சொந்தக்காரர் யாரும் வீட்டுக்குள்ளாரே விடல. அவங்க மாப்பிள்ளை வீட்டில் இருக்கார். அந்த பையன் தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்தால் அவனை யாரோ ஒரு நண்பர் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தரை கூப்பிட்டு வர்றேன்னார். சரி கூப்பிட்டு வாங்கன்னு நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கூப்பிட்டு வாங்கன்னு ஏன்னு பார்த்தா இந்த பையன் யாருன்னு கேட்டேன். யார் அப்போ இவ்வளோ பெரிய இடத்துல மாப்பிள்ளையாக இருந்துக்கிட்டு நீ என்னத்துக்கு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டேன். பாக்கெட்லேருந்து கை விட்டு எடுத்தான். 10,000 ரூபாய் கட்டு அப்படி தூக்கி போட்டான். வச்சுங்க சார். அதை ஏங்க என்கிட்ட கொடுக்குறேன்னு. எனக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். தினசரி காலையில் எந்திரிச்சு உட்காந்த உடனே ஒரு கட்டு 10,000 ரூபாயை கொண்டு வந்து பாக்கெட்டில் வச்சிடுறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? என்ன வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, ஏன்னா டாக்டராக இருக்க விட மாட்டேங்கிறாங்க. சரி அதனால் என்னப்பா என்ன பெரிய அப்படி சங்கடம் வர்ற அளவுக்கு உனக்கு வீட்டை விட்டு வெளியே ஓடுற அளவுக்கு உனக்கு என்ன வந்து பாருங்கள் சார் எனக்கு நடக்கிறத. சாப்பிட உட்காருவானாம் போய். இந்த சமையல்காரன்
அந்த தண்டச்சோறு வந்துருச்சு, வா இட்லிலாம் எடுத்துகிட்டு வா மாப்பிள்ளைய. மரியாதை இல்லை. மரியாதை. அந்த பிளேட் வந்து வச்சு தின்னு கொட்டிக்கோ. சம்பாதிக்கிறவன்லாம் அப்புறம் வர்றான், முதல்ல வந்துட்டான் தண்டச்சோறு. இது சாதாரணமாக சொல்கிறேன் சார். நான் இதை விட கேவலப்படுத்துவாங்க. என் பொண்டாட்டி கண்டுக்க மாட்டான், அந்த வீட்டிலே தான் இருப்பேன். அந்த தண்டச்சோறு எங்கே அப்படி தான் கேட்பாங்க. எப்படி சார் இருக்குது சொல்கிறேன். இந்த காசை வச்சுக்க சார், தினம் 10,000 நான் டெய்லி கொடுக்குறேன் சார், வச்சுங்க சார். என்ன பண்ணிட முடியுதை வச்சுக்கிட்டு? அந்த 10,000 இதுக்கு உங்கள்கிட்ட அப்போ அது ஏதோ நான் பேச்சு எதா பண்ணுவாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், அப்போ எங்கள் அண்ணன் மந்திரி அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். போன உடனே மந்திரி வீடுன்னு அது ஒன்று ஒரு மரியாதை இருக்கும்ல. உடனே கூப்பிட்டு அவர் எல்லாம் சாப்பாடெலாம் போட்டு என்ன ஏதுன்னாரு. ஏயா ஒரு பையனை இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, என்ன தான் இருக்குது, நாங்கள் இனிமேல் சரியாக பார்த்துக்குறோன்னாரு. அவர் அந்த பையன் சொன்னார். அப்புறம் பார்த்தேன், வேணாடா டாக்டருக்கு படிச்சிருக்கேன், அப்போ வந்து வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது ரொம்ப சுலபம். லண்டனுக்கு அப்ளிகேஷன்லாம் வாங்கி கொடுத்து ஃபில்லப் பண்ண வச்சு லண்டனுக்கு பேக் பண்ணிட்டேன். போகும்போது பொண்ணு விட்டு போகிறேன், வேண்டியதில்லை உன் பொண்ணு வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை, அவன் அங்கே போய் மானத்தோட வாழட்டும். அங்கே லண்டனில் இருக்கான் இப்போ. இது பெரிய இடத்துக்கு போனீங்கன்னா இதுதான் கதி. இதுக்கு அக்செப்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பெரிய வீட்டில் பொண்ணு எடுக்கணும். பெரிய பெரிய நடிகர்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணவங்களாம் டைவர்ஸ் பண்ணிட்டு ஏங்க போகிறான், வச்சுக்க மாட்டாளுங்க. அப்போவோடு பெருசு சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ என்னடா பிச்சைக்கார குடும்பம், எங்கள் அப்பா யார் தெரியுமான்னுக்கிட்டே இருப்பாளுங்க. சகிக்க முடியாது. மானத்தோடு ஒன்று மானத்தை கை விட்டுறணும், கிடைக்கிற சோறை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறது போயிடணும். இல்லாட்டி மானத்தோடு இருக்குன்னா வெளியே வந்துடணும். ஓகே, இல்லை ஒன்று தான். பெரிய இடத்துல பொண்ணு எடுத்தீங்கன்னா உனக்கு இது தான் கதி. மானம் மரியாதை பார்க்கக்கூடாது. பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.